இன்னைக்கு வந்து நம்ம ஹவு டு கெட் ஸ்டேபிள் செகண்ட் இன்கம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். எதுக்கு நமக்கு ஸ்டேபிள் செகண்ட் இன்கம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்கம் டிபெண்ட் பண்ணி நம்ம எப்பயும் இருக்க முடியாது. இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா கூட டிசிஎஸ்ல வந்து 12,000 பேரை வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. நம்ம நியூஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி சொந்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கு கூட அவங்களுடைய இன்கம் வந்து எவ்வளவு நாள் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லி உறுதியா வந்து நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. அதனால எப்பயுமே வந்து ஒரு செகண்ட் இன்கம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸ்லைடு தெரியுதுங்களா எல்லாருக்கும்? எஸ் சார், தெரியுது சார். சேட்டிங்ல பதில் கொடுங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. ஃபுல் பேஜ்ல தெரியுதுங்களா? ஓகே, வெரி குட். நம்ம எல்லாருக்குமே ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜாலியா பீச்ல இருக்கணும்னு ஆசையா இருக்கும். இருக்கும் இல்லைங்களா? ஆனா ரியாலிட்டி என்னன்னா, நிறைய பேர் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களால வந்து வரக்கூடிய பென்ஷன், கவர்மெண்ட் பென்ஷன் இருக்கிறவங்க கூட அந்த பென்ஷனால அவங்களால லைஃப் ரன் பண்ண முடியாம திருப்பியும் வந்து வேலைக்கு போற மாதிரி நிலைமை தான் இருக்கு. போன வாரம் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு பெரிய அதிகாரியை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் நான். அவர் என்ன சொல்றாருன்னா, எஸ்பிஐ பேங்க்ல வந்து பெரிய ஜெனரல் மேனேஜர், டெப்டி ஜெனரல் மேனேஜர் மாதிரி பதவி வகிக்கிறவங்க கூட ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய குரூப் கம்பெனில எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு இல்லைன்னா எஸ்பிஐ வேற குரூப்ல போயிட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்க சார்னு கேட்கறாங்க அப்படின்னாரு. என்ன ரீசன் கேட்டா, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து கரெக்டா பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இது எதனால நடக்குதுன்னா, ஓரளவு நல்ல இன்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப தைரியம் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்ன நடக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த நல்ல இன்கம் இருக்கிறவங்க நல்லா செலவு பண்ணி பழகி இருப்பாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அதாவது ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு அப்புறம் அப்படியே வந்து குறைக்க முடியாது. பட் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன் வாங்குறது பாத்தீங்கன்னா நமக்கு அது மேட்ச் பண்ற அளவுக்கு வராது. அதனால கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து செகண்ட் இன்கம்ங்கிறது வந்து கண்டிப்பா தேவைங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து நம்ம ஏன் பண்ணணும்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஏன் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம மெடிசன்ஸ்ல வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து வந்துருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா கேன்சருக்கு கூட மருந்து கண்டுபிடிச்சிருக்கதா சொல்றாங்க. எய்ட்ஸுக்கு வந்து மருந்து வந்து குணம் ஆகலைனாலும் சாகிறத வந்து முதல் 5 வருஷத்துலேயே செத்தது வந்து இப்போ 20-30 வருஷம் வரலும் தள்ளி போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெக்னாலஜி ஜாஸ்தி ஆகிட்டே வரதுனால மனிதனுடைய லைஃப் வாழக்கூடிய காலம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா செலவு. செலவு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறத பெரும்பாலான செலவு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இந்த மாதிரி பேசிக் நெசசிட்டிக்கே போயிடும். மற்ற இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் போன் வந்து ஒரு கண்டிப்பான தேவை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சாதாரண வீட்டில் கூட ஒரு பைக்கோ, 1,00,000 ரூபாய் பைக்கோ இல்லைன்னா ஒரு புல்லட் மாதிரி ஒரு பைக்கோ தேவை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைகளுடைய பர்த்டே செலிப்ரேஷனோ இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபனோ அவங்களுடைய அனிவர்சரி அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும்னு எல்லாருமே பண்றப்ப நாமளும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. செலவை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனாலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங், ஃபியூச்சர் பிளானிங் வந்து நமக்கு எவ்வளவு செலவு வரும் அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்கம் வந்து பண்ற மாதிரி நம்ம நம்மளுடைய பிளானிங் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 2-3 தலைமுறைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. எங்க தாத்தா அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு அப்புறம் அது அவங்களுடைய குழந்தைங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி குடும்பம், அதாவது கூட்டு குடும்பங்கிற கான்செப்டே வந்து ஆல்மோஸ்ட் இல்லைன்னா எங்க பாத்தீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸோ தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ வந்து நீங்க உங்களுடைய குழந்தைங்களையோ பேர பிள்ளைங்களையோ நம்பி வந்து நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ண முடியாது. அப்படியே நம்பி பண்ற மாதிரி இருந்தாலுமே நமக்கு தேவையான பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு காலத்துல வந்து அவங்களால இப்ப பண்றேன்னு சொன்னா கூட அவங்களுக்கு வந்து ஒருவேளை பண்ண முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்ப பையன் சொல்றான்னு வச்சுக்கோங்க, நான் கவலைப்படாதப்பா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு அவன் வளர்ந்து வர டைம்ல அவனுக்கே போதுமான அளவுக்கு வருமானம் இல்லைன்னா அவன் வந்து எப்படி உங்களை பார்த்துக்குவான்? அதை யோசிச்சு பாருங்க அப்ப. ஸோ அதனால அவங்க பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தாலுமே நம்ம சேஃப்டியா நமக்கு தேவையான ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது வந்து பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுல இந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து பாருங்க, இங்க 1990ல பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு சராசரி ஆண் வந்து ஒரு 59 வருஷம் தான் அப்ப பிறந்தவங்க வந்து வாழ்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அதே லேடியா இருந்தாங்கன்னா 61 அந்த மாதிரி. இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு பாருங்க இப்ப 74 பக்கம் வந்துருச்சு.
இது வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா அடுத்த 5-10 வருஷத்துல வந்து 85 வரலும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டைம் மேகசின்ல ஒரு குழந்தை படத்தை போட்டு அந்த குழந்தை வந்து அந்த சார்ட் இது இல்ல 120 வயசு வரலும் அதாவது வாழ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த சார்ட்ல யாருக்கும் எதுவும் டவுட் இருக்குங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலான மக்கள் குறைஞ்சது 75ல இருந்து 80 வயசு வரலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்க்கறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. நீங்க ஒரு 2-3 தலைமுறைக்கெல்லாம் உங்க தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 6 குழந்தை 8 குழந்தை பிறந்திருப்பாங்க. அதுல 2-3 குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறந்தப்பயே செத்து போயிருப்பாங்க. இப்போ இப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 75ல இருந்து 85 வயது வரலாம் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து யாரா வந்தாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து நான் 85 தான் மினிமம் போடுறேன். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 80 வயசு வரலும் தான் இருக்கும் அது. பட் நான் வந்து அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 85 வயசு வரலும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது பாருங்க, நம்ம பணத்தினோட மதிப்பு எப்படி ஓவர் லாங் டைம்ல வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிறது வந்து இந்த சார்ட் காமிக்குது. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ரூ. 100 இருக்கிற மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு வந்து ரூ. 11.34 அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 30 வருஷத்துல வந்து விலைவாசி வந்து ஏறக்குறைய 10 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு ரூ. 100 இருக்கிற பொருள் வந்து நீங்க 10 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு வாங்கணும்னா நீங்க வந்து ரூ. 1000 கொடுத்து தான் வாங்க முடியும். இதை இன்னொரு மாதிரி எப்படி சொல்லணும்னா இன்னைக்கு வந்து நீங்க ரூ. 100 கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க. 30 வருஷம் கழிச்சு நீங்க அதே ரூ. 100 கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ரூ. 11 என்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருள் தான் வந்து நீங்க 30 வருஷம் கழிச்சு வாங்க முடியும். இதுக்கான ப்ரூஃபையும் நம்ம பார்க்கலாம். பாருங்க பாஸ்ட் எவ்வளவு பிரைஸ் இருந்திருக்கு, அதை வந்து நம்ம இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த டார்க் ப்ளூ கலர்ல இருக்கிறது 1990ல இருக்கிற விலை, ரெட் கலர்ல இருக்கிறது 2022. நான் 2025க்கு அப்டேட் பண்ணல. ஏன்னா 22ல இருந்து 25 வரலும் பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் கிடையாது. பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா 1990ல 9.25 10 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வித்துட்டு இருந்தது. இன்னைக்கு அதோட விலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் 101 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ யாருக்குறைய 30 வருஷத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 10 மடங்கு வந்து விலைவாசி ஏறி இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோதுமை. கோதுமை பாருங்க, 1990ல ரூ. 2.35 ஒரு கிலோ இருந்தது. இன்னைக்கு வந்து 27 ரூபாயில இருந்து 35 ரூபாய் வரலும் இருக்கு. அது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். பட் இருந்தாலும் 27ல இருந்து 35 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 10 மடங்கு ஏறி இருக்கு. அதே மாதிரி இந்த துவரம் பருப்பு 8 ரூபாயில இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 107 ரூபாய் பக்கம் ஆயிடுச்சு. இதுவும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 10 மடங்கு பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விலைவாசி இந்த மாதிரி ஏறுது, இது வந்து இதுல சந்தேகம் இருக்கு யாருக்கா இருக்குங்களா? இல்லைன்னா நீங்க உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க வந்து வாழ்ந்த டைம்ல குடும்ப செலவுக்கு வந்து எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க, இப்ப எவ்வளவு குடும்ப செலவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஏன்னா நிறைய பேர்னால இவ்வளவு 10 மடங்கு ஏறுமா அப்படிங்கறது வந்து நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மனித மைண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா திடீர்னு ஒரு பெரிய சேஞ்ச் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து நோட் பண்ணுவோம். கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் வரதை வந்து நம்ம வந்து நோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி விலைவாசி ஏறுறது வந்து போன வருஷம் 100 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 102 ரூபாய் 105 ரூபாய் தான் நம்ம நோட் பண்றோம். பட் அதே பொருள் ஒரு 20 வருஷம் முன்னாடி எவ்வளவு, 10 வருஷம் முன்னாடி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலான ஆட்கள் வந்து மறந்து போயிருப்பாங்க. அதனால நிறைய பேரால இதை வந்து ஏத்துக்கவும் முடியாது. அந்த மாதிரி சந்தேகம் இருக்கிறவங்க நீங்க வீட்டுல பெரியவங்க தாத்தா பாட்டி யாரா இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. அவங்க காலத்துல வந்து எவ்வளவு விலைவாசி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். ஸோ ஏன் டெட் ஃபண்ட் போகணும் அப்படிங்கிறதுக்கான சார்ட் வந்து இதுல இருக்கு. ஈக்விட்டி ஃபண்ட் நமக்கு எல்லாருமே தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பெரும்பாலான எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரத்திலேயே சொல்றாங்கல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பெரிய தப்பு, மியூச்சுவல் ஃபண்ட்னாலே அதுல வர்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல தான் போடுவாங்க, பெரிய ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான அபிப்பிராயம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே இருக்கு. எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா எப்படி சொல்றதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல வரக்கூடிய பணத்தை ஷேர் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பாண்ட் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பாண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து சேம் லைக் எஃப்டி மாதிரி தான். இப்போ ஒரு பாண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பணம் அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக பணம் தேவைன்னா அவங்க வந்து ரெண்டு வகையில வந்து அவங்க பணத்தை வந்து கலெக்ட் பண்ணலாம் மக்கள் கிட்ட இருந்து. ஒன்னு வந்து ஷேர் மூலியமா கலெக்ட் பண்ணலாம், இன்னொன்னு வந்து பாண்ட் மூலியமா கலெக்ட் பண்ணலாம். ஷேர் மூலியமா கலெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்களுடைய பார்ட்னர் மாதிரி.
கரெக்ட்டுங்களா? அதுல வந்து என்ன அவங்களுக்கு ரிஸ்க்னா, அந்த கம்பெனில லாபம் வந்தால் தான் ஷேர் ஹோல்டருக்கு வந்து பணம் கொடுக்கணும். நீங்க பாண்ட் மார்க்கெட்ல வந்து அவங்க பணம் கலெக்ட் பண்ணாங்கன்னா, பாண்டுங்கிறது வந்து கடன் வாங்குற மாதிரி. கடன் வாங்குறவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி லாப நஷ்டத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கம்பெனி லாபத்துல போனாலும் நஷ்டத்துல போனாலும் உங்க கடன் வந்து கொடுத்தே ஆகணும். உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு ஒருத்தர் மளிகை கடை வைக்கலாம்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நம்ம 2 பேரும் பார்ட்னரா சேர்ந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆறுக்கு 5 லட்சம் 5 லட்சம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா 2 பேருமே பார்ட்னர்ஸ், 2 பேருமே ஷேர் ஹோல்டர்ஸ். அதுல வந்து அந்த பணம் வந்து லாபம் வந்துச்சுன்னா தான் 2 பேருமே பாதி பாதியா பிரிச்சுக்க முடியும். சரிங்களா? நஷ்டம் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒருத்தர் வந்து கிட்ட 5 லட்சம் இருக்கு, இன்னொருத்தர் கிட்ட 5 லட்சம் வந்து நான் பார்ட்னரா வர விருப்பம் இல்லை, ஆனா 5 லட்சம் வந்து நான் உனக்கு கடனா கொடுக்குறேன், நீ வந்து எனக்கு 12%, அதாவது ₹1 வட்டி கொடுத்துரு அப்படின்னாருன்னா அது வந்து பிக்சட் டெபாசிட் மாதிரி, சேம் லைக் பாண்ட் மாதிரி. அவர் வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு. அப்ப அந்த மளிகை கடை லாபத்துல போனாலும் நஷ்டத்துல போனாலும் அந்த 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறப்போ அவர் கண்டிப்பா கொடுத்தே தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பாண்ட் மார்க்கெட் அப்படிம்பாங்க. பாண்ட் மார்க்கெட்டை வந்து இன்னொரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல புரிஞ்சிருக்குங்களா? யாராவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. சார், இந்த ஈக்விட்டி மார்க்கெட் பாண்ட் மார்க்கெட்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுங்களா? எதுவும் டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்துச்சுன்னா இந்த சாட்ல போடுங்க சார். இப்போ சார், டவுட்ஸ் நம்ம லாஸ்ட்ல நம்ம செஷன்ல இது ஓகே பண்ணலாம். ஓகே நீங்க யூ கேன் ஓகே கோ. ஓகே ஓகேங்க சார். ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லேருந்து 14% பர் இயர்க்கு வந்து ஃபிளக்சுவேட் ஆகும். அதே ஹைபிரிட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 10-12% தான் ஃபிளக்சுவேட் ஆகும். டெட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மி, சேம் லைக் எஃப்டி மாதிரியே தான், 2-5% தான் ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய வேல்யூ வந்து எப்படி வந்து மேலே கீழே போகும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக போக வேணாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் ரிஸ்க் ஜாஸ்தி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக இருந்தால் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 10 வருஷம் டேட்டாவில் டெட் ஃபண்டுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வெறும் 2% தான் இருக்கு. அதனால நமக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம்க்கு டெட் ஃபண்டை வந்து நம்ம தைரியமாக நம்பி போகலாம். சார், ஹைபிரிட் ஃபண்ட் என்னன்னா, நீங்க ஈக்விட்டியும் இருக்கும் பாண்டும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது ஹைபிரிட் ஃபண்டு. ஈக்விட்டி ஃபண்டுனா அதுல வெறும் ஷேர்ஸ் மாத்திரம் இருந்தா ஈக்விட்டி ஃபண்டு, வெறும் பாண்ட்ஸ் மாத்திரம் இருந்துச்சுன்னா அது டெட் ஃபண்டு. ஹைபிரிட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா இதுவும் அதுவும் ரெண்டும் கலந்து இருக்கும், டிஃபரெண்ட் ரேஷியோஸ்ல இருக்கும். அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 75% ஷேர்ஸும் 25% பாண்டும் இருக்கும். கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 25% ஷேர்ஸும் 75% பாண்டும் அந்த மாதிரி இருக்கும். பேலன்ஸ்டு ஹைபிரிட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாதி பாதி இருக்கும். அதுதான் சார் ஹைபிரிட் ஃபண்டு, ரெண்டுக்கும் இன் பிட்வீன் அப்படிங்கிற மாதிரி. இந்த சார்ட் பாருங்க சார். ஹைபிரிட் ஃபண்ட்ல என்னென்ன கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரிக்கு எல்லாமே லாஸ்ட் 10 வருஷத்துல ரிட்டர்ன் வந்து நான் கொடுத்துருக்கேன் நான். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நெகட்டிவ் ரிட்டர்ன் எங்கேயுமே கிடையாது. நீங்க பாருங்க சார், சார்ட் ஃபுல்லா பாருங்க. ஈவன் 1 டே ரிட்டர்ன், 1 வீக் ரிட்டர்ன், 1 மந்த் ரிட்டர்ன்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுல அதிகபட்ச மைனஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா டெட்ல வந்து லாங் டியூரேஷன் ஃபண்டு 3 மாசத்துல 1.39% அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. இது ஒண்ணுதான் அதிகபட்சது. நீங்க ஈக்விட்டி ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கே 2% 3% எல்லாம் கூட சாதாரணமா மைனஸ் ஆகும். டெட் ஃபண்ட்ல வந்து அந்த மாதிரி ஆகாது. இது வந்து நம்ம ஸ்டேபிளா இருக்கிறதுனால செகண்ட் இன்கம்க்கு இதை நம்ம ஈஸியா வந்து நம்பி போலாம் சார். இதுல இந்த சார்ட் ஒரு தடவை பாருங்க சார், எங்க எங்க என்னென்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பாருங்க. இந்த ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா சேம் லைக் எஃப்டி மாதிரி, பட் எஃப்டியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். 1 இயர் ரிட்டர்ன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாருங்க எல்லாமே 7க்கு மேல இருக்குங்க சார். பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஃப்டி ரிட்டர்ன் 7% கூட கிடையாது, 6.25 6.5 அப்படிங்கிற மாதிரி கம்மி பண்ணிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ள ஐட்டம் வந்து இந்த டெட் கில்ட் வித் 10 இயர் கான்ஸ்டன்ட் டியூரேஷன் லாஸ்ட் 1 இயர்ல 9.79% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த டெட்ல கிரெடிட் ரிஸ்க்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரி பாருங்க சார், லாஸ்ட் 1 இயர்ல 11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சரிங்களா? 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 7.5 8.5% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 5 வருஷத்துல வந்து கொஞ்சம் கம்மியா இருந்திருக்குங்க சார். இப்போ ஓகே, இது வந்து நம்ம டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஏன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மற்ற ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சார். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கேரண்டியும் இருக்கு. பட் இதுல வந்து என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா 15 வருஷம் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாக் ஆயிடும், நீங்க வந்து அதுல வந்து எடுக்க முடியாது. செக்ஷன் 80C பெனிஃபிட் இருக்கு, இருந்தாலும் 15 வருஷம் வந்து லாக் ஆகிறதுனால லிக்விடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி.
ஸோ இதில் லிக்விடிட்டின்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்குது சார். லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு தேவையான டைமில் அந்த பணத்தை எடுக்க முடிஞ்சா அதுக்கு லிக்விடிட்டி ஜாஸ்தின்னு அர்த்தம். லிக்விடி தேவையான டைமில் பணத்தை எடுக்க முடியலன்னா லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீடுலலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தேவைன்னா உடனே விற்க முடியாது. ஒரு புரோக்கர் பின்னாடி போயிட்டு 6 மாதம் அவர் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கணும். ஸோ அப்போ ரியல் எஸ்டேட் வந்து வெரி லோ லிக்விடிட்டி. எஃப்டி இந்த மாதிரி டெட் ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஹை லிக்விடிட்டி அப்படிம்பாங்க. இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் to 5 இயர் எஃப்டி இருக்கு. இந்த எஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்விடிட்டி இருக்கு, நீங்கள் வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். பட் எடுக்கிறப்ப என்னன்னா, நீங்கள் சப்போஸ் 8% இன்ட்ரெஸ்ட்னு அதில் அக்ரி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா 2% 3% கம்மி பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அதனால லிக்விடிட்டி வந்து வித் பெனால்ட்டி தான் இருக்கும். அதே மாதிரி ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ அப்படிங்கிறது வந்து பேங்க் எஃப்டியை பற்றி சொல்கிறோம். இந்த பேங்க் எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7 days எஃப்டியிலேருந்து 5 இயர் எஃப்டி வரலும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி தான். நீங்கள் எஃப்டியை பிரேக் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அக்ரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதுலேருந்து 1-2 கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு பெனால்ட்டியோட தான் எடுக்க முடியும். டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்னு இருக்குது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5-15 வருஷம் லாக்இன் அது. பட் அதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த வர்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ. பட் நிறைய பேர் இதில் போய் என்ன பண்ணும், இதில் போய் மாட்டிக்கிறாங்க. என்னன்னா, இதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 3% 4% தான் சார் வரும். கரெக்டுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது டேக்ஸ் இல்லை அப்படின்னோடனே அதில் போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு முதலீடு அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, அதில் டேக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்க்கக்கூடாது. எல்லாம் முடிஞ்சுட்டு டேக்ஸுக்கு அப்புறம் நம்ம கையில் என்ன கிடைக்குதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இதில் 3% 4% வாங்கிட்டு நீங்கள் டேக்ஸ் இல்லைன்னு வரப்போ, நீங்கள் ஒரு டெட் ஃபண்டில் வந்து ஒரு 8% போயிட்டு அதில் நீங்கள் டேக்ஸ் கட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் ஃப்ரீ பாண்டை விட வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. சார், பாண்ட் மார்க்கெட் ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதில் பாண்ட் மார்க்கெட் வந்து சரியா கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது சார். ஏன்னா ஷரியா கம்ப்ளைண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. பாண்ட் மார்க்கெட்னாலே இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் சார் இருக்குது. சரியா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட் வந்து தனியாக இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி பின்னாடி சொல்கிறேங்க சார். அப்போ ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ பாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க. டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் பாண்டு மாதிரி தான். அதாவது ஒரு கம்பெனிகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க பாண்டு மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தார்ல, அந்த மாதிரி பாண்ட் கலெக்ட் பண்ணுறப்போ அது 3 to 5 இயர் வாங்குவாங்க. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸ்டு தான், அதில் டேக்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் வந்து ஒரு புதுசாக ஒரு பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்ட் போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு 1000 கோடி தேவைன்னா ஒரு நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் விட்டாங்கன்னா நம்ம அதில் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அந்த 5 இயருக்கு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். பட் இடையில வந்து நமக்கு அந்த பாண்டை வந்து விற்கணும்னா நம்மளால விற்க முடியாது. ஸோ அது வந்து லிக்விடிட்டி வந்து வெரி லோ, அதனால தான் லிக்விடிட்டி வந்து வெரி லோன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி பிளான், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி பிளானும் பார்த்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்டுடைய ஒரு கேட்டகரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 1 டேலேருந்து நீங்கள் 5 இயர்ஸ் கூட கிடையாது, நீங்கள் லைஃப் லாங் வச்சுக்கணும்னாலும் இது பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரெண்டாவது, இதில் வர்ற கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸபிள், நம்ம அந்த ஸ்லாபோட சேர்ந்து டேக்ஸபிள் ஆகிடும். லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. இன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 நாளில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்துடும். திங்கட்கிழமை அன்னைக்கு ஒருத்தர் ரெடீம் பண்ணாருன்னா புதன்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ள அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்துடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பொறுத்தவரை லிக்விடிட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹை. நம்ம எப்போ வேணும்னாலும் நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். அப்போ சார் டாக்ஸேஷனை பற்றி பின்னாடி கவர் பண்ணுறோம் சார், எல்லாமே 1 by 1 வரிசையாக இருக்கு, நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டோம். டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இதில் வந்து டியூரேஷன் பேஸ்டு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷனு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்டில் பண்ணுவாங்களா இல்லை ப்ரைவேட் பாண்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம பண்ணலாம். ஸோ டியூரேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு பாண்டு வாங்குறாங்கன்னா அந்த பாண்ட் வந்து எவ்வளோ 1 இயர் பாண்டா, 2 இயர் பாண்டா, 3 இயர் பாண்டா, 5 இயர், அந்த பாண்ட் எவ்வளோ நாளுக்குள்ள அது முடிஞ்சிரும் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ எப்படி நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம்னா 1 இயர் எஃப்டி, 2 இயர் எஃப்டி, 3 இயர் எஃப்டி, 5 இயர் எஃப்டி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்போ அந்த 5 இயர் எப்படின்னா நீங்கள் அதில் போட்ட பணத்தை அதில் பெனால்ட்டி இல்லாமல் எடுக்கணும்னா 5 இயர் வெயிட் பண்ணால் தான் பெனால்ட்டி இல்லாமல் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா பெனால்ட்டியோட தான் எடுக்க முடியும். இல்லை, இந்த மாதிரி பாண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேல இருந்து நீங்கள் 30 இயர்ஸ் வரலும் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற பாண்ட்ஸ் வந்து எவ்வளவு நாளுக்குள்ள மெச்சூர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து
நம்ம இந்த டியூரேஷனை வந்து ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இப்போ. கரெக்டுங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேஸ்டு. கிரெடிட் பேஸ்டுனா அந்த பாண்டுக்கு வந்து குவாலிட்டி இது கொடுத்துருப்பாங்க. அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து AAA, AA அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி கார்பரேட் பாண்டில் பண்ணுறாங்களா இல்லை கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வந்து பிரிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் மாத்திரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா கில்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, ஜிசெக் அப்படிம்பாங்க. ஜிசெக் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபண்டு, ஜிசெக் ஃபண்டு. அது வந்து கில்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டெட் ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதில் வந்து எப்படி ரிட்டர்ன் வந்து ஜென்ரேட் ஆகுது? இப்போ ஈக்விட்டி ஃபண்டில் பண்ணோம்னா ஈக்விட்டி ஷேருடைய ப்ரைஸ் வந்து மேலே போகுது பார்த்தீங்களா, அது ரிட்டர்னு. ரெண்டாவது ஈக்விட்டி ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க, அதுவும் வந்து நமக்கு அந்த ரிட்டர்னில் வந்து நம்ம ஃபண்டுடைய வேல்யூவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். டெட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாங்குற பாண்டுக்கு வந்து கடன் வாங்குறவங்க வந்து வட்டி கொடுப்பாங்க இல்லை, ஸோ அதில் வர்ற வட்டி வந்து இந்த டெட் ஃபண்டுடைய அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டுடைய ப்ரைஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இறங்குறப்போ மாறும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கிச்சுன்னா பாண்டுடைய ப்ரைஸ் வந்து மேலே போகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா பாண்டுடைய ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஸோ இந்த பேசிஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நல்லா இறங்கியிருக்கு. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பாண்டுடைய விலையெல்லாம் வந்து ரொம்ப ஏறி இருக்கும். இதில் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து டெட் ஃபண்டில் தான் இருக்கிறது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம ரொம்ப ரிலையபிளான இன்வெஸ்ட்மெண்ட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் பாண்ட் ஃபண்ட் இருக்குது, அதோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், கீழே ஹரிசாண்டல் லைனில் ரிஸ்க் அண்ட் டியூரேஷன் இருக்குல்ல, இதை ரிஸ்க்குன்னு நம்ம சொல்லலாம், இல்லை டியூரேஷன் அப்படின்னு சொல்லலாம். பாண்ட் ஃபண்டை பொறுத்தவரையிலும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பாண்டு மெச்சூர் ஆகுதுன்னா அதில் உள்ள ரிஸ்க் வந்து 5 வருஷத்துக்குள்ளே மெச்சூர் ஆகிற பாண்டை விட ரிஸ்க் ஜாஸ்தின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதாவது டியூரேஷன் வந்து ஜாஸ்தியாக இப்போ உங்ககிட்டயே ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்னா அது ரிஸ்க் கம்மி. கடன் வாங்கிட்டு நான் 10 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னாருன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு அவர் இருப்பாரா நம்ம இருப்பாரான்னு தெரிய மாட்டோம் இல்லை. ஸோ அதனால அந்த பாண்ட் ஃபண்டில் வந்து 1 இயர் வாங்குற பாண்டுக்கு வந்து 10 வருஷத்துக்குள்ள முடிகிற பாண்டை விட ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. டியூரேஷன் ஜாஸ்தியாக ரிஸ்க் ஜாஸ்தியாகிட்டே போகும். இந்த பக்கம் வெர்டிகல் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரிஸ்க் அண்ட் டியூரேஷன் ஜாஸ்தியாக ரிட்டர்ன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டு. லிக்விட் ஃபண்டுக்கு முன்னாடி இன்னொரு ஃபண்டு இருக்குது, அதை நான் போட மறந்துட்டேன். அது வந்து ஓவர் நைட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஓவர் நைட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முடியக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அதில் இருக்கும். அதாவது நீங்கள் வெள்ளிக்கிழமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திங்கக்கிழமை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபண்டை ஓவர் நைட்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, ஃப்ளோட்டிங் ரேட் ஃபண்டு, கார்பரேட் பாண்ட் ஃபண்டுன்னு இருக்குது, ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் இருக்குது, கிரெடிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டை இப்போ செபி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுன்னு மாற்றிட்டாங்க. மீடியம் டியூரேஷன் ஃபண்ட் இருக்குது, லாங் டியூரேஷன் ஃபண்ட் இருக்குது, டைனமிக் டெட் ஃபண்ட் இருக்குது, கில்ட் ஃபண்ட் இருக்குது, லாங் டியூரேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆக நமக்கு ரிட்டர்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்படி வந்து ஈக்விட்டி ஃபண்டில் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க, ஹைபிரிட் ஃபண்ட் அதோட ரிஸ்க் கம்மி, மல்டி அசெட் ஃபண்ட் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த இது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஷார்ட் டியூரேஷன், இந்த மீடியம் டியூரேஷன் ஃபண்ட் வரல இருக்கிறது வந்து நம்ம தாராளமாக வந்து எஃப்டிக்குள்ள பணத்தை வந்து நம்ம இதில் பண்ணலாம். இதில் வந்து பெரிய லெவலில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகவே ஆகாது. இப்போ இதுக்கு மேலே இந்த மீடியம் டியூரேஷன்ஸ்க்கு மேலே போகிற ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் ஃபஸ்ட்டு ஆஃபில், அதாவது அந்த ஓவர் நைட் ஃபண்டிலிருந்து மீடியம் டியூரேஷன் வரல இருக்கிற ஃபண்டில் வந்து நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கிரெடிட் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துருங்க, கிரெடிட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு கீழே வரும். ஸோ இந்த மீடியம் டியூரேஷன் வரல உள்ள ஃபண்டு, கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு தவிர பாக்கி எல்லா ஃபண்டிலுமே வந்து நம்ம வந்து நம்பிக்கையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, லிக்விட் ஃபண்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். லிக்விட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ட்ரெஸரி பில்ஸில், கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 91 டேஸ்க்கு கீழே உள்ளது இருக்கும். 91 டேஸ்க்குள்ளே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி அந்த ஓவர் நைட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய டியூரேஷன் வந்து வித்தின் 1 டேலேயே முடிஞ்சிடும். அது வந்து ஓவர் நைட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா 0 ரிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஃபண்டை நமக்கு இமீடியட்டாக தேவை, நம்ம வெள்ளிக்கிழமை ஃபண்ட் இருக்குது, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, திங்கக்கிழமை வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் லிக்விட் ஃபண்ட்லேயே ஓவர் நைட் ஃபண்ட்லேயே வைக்கலாம். நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா 2.5-2.25% கூட வராது. இதில் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 5% மேலே ரிட்டர்னுங்கிறது நான் வந்து ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் சொல்கிறேன். 5% மேலே வந்து உங்களுக்கு லிக்விட் ஃபண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
வெரி வெரி லிக்விட் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்னைக்கு வித்ட்ரா பண்ணீங்கன்னா, அதாவது ஒர்க்கிங் டேல திங்கட்கிழமை நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்துடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் அண்ட் மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் பண்ணக்கூடிய முதலீடுகள் வந்து எப்போ முடியுதுங்கிறத பொறுத்து தான் இந்த டியூரேஷனை பிரிக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள வந்து அது முடிஞ்சிடும். லோ டியூரேஷன் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துலேருந்து 12 மாசத்துக்குள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அடுத்த வருஷம் பையனுடைய ஸ்கூல் ஃபீஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபண்டை லோ டியூரேஷனில் போட்டலாம். அதான் உங்களுடைய டியூரேஷனையும் இந்த ஃபண்டுடைய டியூரேஷனையும் நீங்கள் மேட்ச் பண்ணி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மணி மார்க்கெட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர் வரலும் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரலும் முடியக்கூடிய பாண்ட்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மீடியம் டியூரேஷன் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரலும் முடியக்கூடிய பாண்ட்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீடியம் டு லாங் டியூரேஷன் ஃபண்ட் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ள முடியக்கூடிய பாண்ட்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து வேணும்னா நீங்கள் அப் டு மீடியம் டியூரேஷன் வரலும் நீங்கள் கன்சிடர் வந்து பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டியூரேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா இதில் வந்து அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முடிகிறதுக்கு 7 இயர்ஸ் அண்ட் எபோவ் இருக்கும். இந்த மெக்காலே டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அதை பற்றி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. என்ன சொல்லுதுன்னா 7 வருஷம்னா போட்ட பணம் திரும்பி நமக்கு எடுக்கிறதுக்கு 7 வருஷம் ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு முதலீட்டாளராக நீங்கள் எப்போ வித்ட்ரா பண்ணீங்கனாலும் வித்தின் 2 டேஸில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் பாண்ட் ஃபண்டுன்னு இருக்கு. இந்த டைனமிக் பாண்ட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு வித்தின் 1 டேல இருந்து 30 இயர்ஸ் பாண்ட் வரலாம். எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு பாண்ட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஈக்விட்டி ஃபண்டில் வந்து நம்ம சொல்கிறோம்ல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்ட்டு. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மிட் கேப்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லை லார்ஜ் கேப்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எங்கே வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த டைனமிக் பாண்ட் ஃபண்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. அவங்க ஓவர் நைட் ஃபண்ட்லையும் பண்ணலாம், கில்ட்லையும் பண்ணலாம், கார்பரேட் பாண்ட்லையும் பண்ணலாம், கிரெடிட் ரிஸ்க்லையும் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆல் டைம் ஆல் சீசன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க டைனமிக் பாண்ட் ஃபண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் 1 இயர் 3 இயருக்கும். இதில் லிக்விட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 1 இயர்லேயே பார்த்துங்க 6.25% கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் 6.82% கொடுத்துருக்கு. இதில் வந்து கடைசியாக கேட்டகரி பாருங்க, கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு வந்து 1 இயரில் 11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் வந்து 8.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா இதில் உள்ள எல்லா ரிட்டர்னுமே பேங்க் எஃப்டியோட ஜாஸ்தியான ரிட்டர்ன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வியூ பண்ணி பாருங்க. இதில் இருக்கிற எல்லா ரிட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எஃப்டியை விட ஜாஸ்தியான ரிட்டர்ன். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய பேர் ஏன் திருப்பி பேங்க் எஃப்டி பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்குது. நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னால ரிஸ்க்கு, ஷேர்னால ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி நமக்கு சேஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸும் வந்து நிறைய நிறைய இருக்கு இப்போ. கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் ஓகே, இதில் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஹைபிரிட்ஸ் கேட்டகரி வந்துடும். ஹைபிரிட் கேட்டகரியில் மல்டி அசெட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்டு, ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு, கன்சர்வேட்டிவ் ஹைபிரிடு, ஈக்விட்டி சேவிங்ஸ், பேலன்ஸ்டு ஹைபிரிட் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைபிரிட் ஃபண்டுனா அவங்க ஷேர்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பாண்ட்லேயும் பண்ணுவாங்க. மல்டி அசெட் ஃபண்டு மாத்திரம் கமாடிட்டி, கோல்டு அண்ட் சில்வர்லேயும் 2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸில் வந்து ரிட்டர்ன் கம்மியாக இருந்தாலும் 3 இயர் ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 12லேருந்து ஒரு 16% பக்கம் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஓரளவு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து காம்பினேஷன் ஆஃப் டெட் ஃபண்டு அண்ட் ஹைபிரிட் ஃபண்டையும் கன்சிடர் பண்ணலாம். இல்லை நமக்கு ஹைபிரிட் வேணாம், நமக்கு ஈக்விட்டி பக்கமே வேணாம், ஃப்ளக்சுவேஷன்ஸே வேணாம், நமக்கு ரிஸ்கே வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் போகலாம். இந்த பாருங்க லோ டியூரேஷன், ஷார்ட் டியூரேஷனு, கில்ட் வித் 10 இயர் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். நான் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு சார்ட்டில் வந்து 3 மாதத்தில் ஒரு ஃபண்ட் வந்து 1.5% ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருந்திருக்கு அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ ஒரு ப்ரொஃபஷனல்ஸை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். லாபம் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நீங்களே போய் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் இதில் போகிறதுக்கு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் மூலிமா போகிறப்போ அந்த நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, இந்த சார்ட்டில் வந்து என்ன சொல்கிறோம்னா அந்த சிப் எஸ்டபிள்யூபி பற்றி போன இதில் கேட்டிருந்தோம்.
ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அந்த வெல்த் அக்யூமுலேஷன் பீரியடில் எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பென்ஷன் மாதிரி வேணும்னா அதை எடுத்துட்டு ஒரு டெட் ஃபண்ட்லேயோ இல்லை ஹைப்ரிட் ஃபண்ட்லேயோ போட்டு மாதம் மாதம் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை இப்போ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸே தேவையில்லை, இப்பயே கையிலே 10 லட்ச ரூபாய் இருக்குது, இல்லை 20 லட்ச ரூபாய் எப்படியில் இருக்குது சார் அப்படின்னா, நீங்கள் எஸ்ஐபிக்கே போகாதீங்க, நேராக டெட் ஃபண்ட்லேயே போட்டுட்டு மாதம் மாதம் வித்ட்ரா பண்ணி எஸ்டபிள்யூபி மாதிரி போட்டு நீங்கள் அதில் இருந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு செகண்ட் இன்கம் வந்து நீங்கள் அதில் ஜென்ரேட் பண்ண முடியும். இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல உங்களுக்கு என்ன விரும்புகிறேன்னா, கோவிட் டைமில் ரியல் எஸ்டேட்டை நம்பி 5 வீடு 10 வீடு வச்சிருக்க கிளைண்ட் கூட வீடு வாங்க இது ரெண்ட் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கூட மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணவங்களுக்கு எஸ்டபிள்யூபி போட்டவங்களுக்கு மாதம் மாதம் ரிட்டர்ன் வந்திருந்தது. அதை பார்த்துட்டு என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேரை ரெஃபர் பண்ணி எனக்கு நிறைய கிளைண்ட் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாண்ட் மார்க்கெட்டோ ஷேர் மார்க்கெட்டோ எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டில் வார் நடக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட பாருங்க, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடக்கிறப்ப கூட ரெண்டு நாட்டுடைய ஷேர் மார்க்கெட்டும் பாண்ட் மார்க்கெட்டும் இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண அவ்வளோ சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் கூட நமக்கு ரிடம்ஷன் வித்ட்ராவல் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால மற்ற இது மாதிரி இந்த கோவிட் டைமில் வர ரிஸ்க் மாதிரி இதில் நமக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. லிக்விடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பணம் வேணும்னா எப்போனாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபியுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் எஸ்டபிள்யூபியுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து நான் மாதம் 10,000 எடுத்துக்கிறேன் சார், ரெண்டாவது வருஷம் மாதம் 12,000 எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் 15,000 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டல் இன்கம் நம்பி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒன் டைமோ 4 இயர்ஸ்க்கு ஒன் டைம் தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப டேக்ஸ் எஃபிஷியன்ட். மற்ற இதை விட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபியில் வந்து அந்த நீங்கள் ஈவன் ஈக்விட்டி ஃபண்டுக்கு போனாலும் சரி, இல்லை ஹைப்ரிட் ஃபண்டுக்கு போனாலும் சரி, இது வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட். இன்னொன்று வந்து நீங்கள் பேங்க் எஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 வருஷம் ஒரு எஃப்டி போட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் கியூமுலேட்டிவ் ஆப்ஷனில் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்திருக்காது. ஆனால் வரலன்னாலும் நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் கணக்குப்படி என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்த மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அந்த மாதிரி கிடையாது. எப்போ வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அந்த வருஷம் தான் உங்களுக்கு வந்து கெயின் அக்யூமுலேட் ஆகும். அந்த வருஷம் தான் உங்களுக்கு வந்து கெயின் வந்து உங்கள் டேக்ஸ் லா படி உங்களுக்கு கணக்கிலே வரும். அப்போ வந்து நீங்கள் கட்டிங்கன்னா போதும். இப்போ எஃப்டியில் வந்து ஒருத்தர் 10 கோடி 20 கோடி பண்ணியிருந்தாருன்னா 5 வருஷம் எஃப்டி போட்டிருந்தாலுமே ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு ரூபா கூட இன்ட்ரெஸ்ட் வாங்கலைன்னாலும் இன்கம் டேக்ஸ் ரூல் படி வாங்கின மாதிரி கணக்கு பண்ணி அவர் வந்து டேக்ஸ் கட்டணும். இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். ஸோ அந்த டேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா பேங்க் எஃப்டியோட டெட் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரொம்ப பெட்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதே தான் சேம் நம்ம எஸ்டபிள்யூக்கும் ட்ரெடிஷ்னல் இன்கம் ஆப்ஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து நமக்கு இதில் வந்து எஃப்டியை விட நமக்கு பெட்டராக வரும். இந்த இன்சூரன்ஸில் வந்து ஆனிட்டி பிளான்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட்டு உங்களுக்கு கடைசி வரலாம் வர மாதிரி இருக்கும். இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை நமக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம வேணுங்கிற நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். எஸ்டபிள்யூபியை எப்படி ரிட்டையர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறது, பென்ஷனுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்காக இல்லை. இப்போ சார் சொன்ன மாதிரி செகண்ட் இன்கம் வேணும், நான் ரிட்டையர்மெண்ட் பின்னாடி தான் சார் ஆவேன், ஆனால் எனக்கு இப்போவே வந்து தேவைன்னாலும் உங்கள் கையில் ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ இருந்துச்சுன்னா நீங்கள் டெட் ஃபண்டில் போட்டு மந்த்லி வித்ட்ராவல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கும். இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஈக்விட்டி ஃபண்டு ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டு 12% அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஈவன் ஈக்விட்டி ஃபண்டில் பண்ணாலுமே ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே வித்ட்ரா பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6-8% பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய கேபிட்டலே வந்து சில டைம் எரோட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டெட் ஃபண்டில் வந்து பண்ணீங்கன்னா 5-6% அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஹைப்ரிட் ஃபண்டில் பண்ணீங்கன்னா 6-7 அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை ஈக்விட்டி ஃபண்டில் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 8% அப்படிங்கிற மாதிரி வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா கேபிட்டல் கெயின் இருந்துச்சுனாலும் அவங்களுடைய ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்டர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் அது இல்லாமல் டோட்டலாக லாஸ்ட் 5 வருஷம் ரிட்டர்ன் இவ்வளோ கொடுத்துருக்கு, அதே ரிட்டர்ன் தான் அடுத்த 5 வருஷம் கொடுக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மால் கேப் ஃபண்டில் போட்டு 30% வித்ட்ரா பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அந்த மாதிரி பண்ணாதீங்க. டெட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு பேங்க் எஃப்டியில் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு 5.25 இல்லை 5.5 கொடுக்குறாங்கன்னா அந்த 5.5% மாத்திரம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக ஒரு ரெகுலர் இன்கம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ டாக்ஸேஷனை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. டெட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் வந்து கேபிட்டல் கெயினுக்கு தான் இருக்குது, ஃபுல் அமௌண்ட்டு கிடையாது. இப்போ ஒருத்தர் 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 10,000 எடுக்கிறாருன்னா அந்த 10,000 வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கேபிட்டலும் இருக்கும், கெயினும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 9,000 ஒரு கேபிட்டல், 1,000 கெயின்னா அந்த 1,000 மாத்திரம்தான் நம்ம வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 1,000 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்லாபோட வந்து சேர்ந்துடும். கரெக்டுங்களா? லாங் டேர்மில் வந்து போனீங்கன்னா அது வந்து வித் இண்டெக்ஸேஷன் வந்து நம்ம கட்டிக்கலாம். 20% வித் இண்டெக்ஸேஷன் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்டியை விட வந்து ரொம்ப ரொம்ப டேக்ஸ் எஃபிஷியன்ட். இதே வந்து ஈக்விட்டி ஃபண்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் 1,25,00,000 வரலாம் நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை, அதுக்கு மேலே உள்ளதுக்கு மாத்திரம் தான் கட்டுற மாதிரி இருக்கும். பட் டெட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1,25,00,000 எக்ஸம்ஷன் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். 12% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்லாப், எந்த இன்வெஸ்டர் ஒருத்தர் 10% ஸ்லாப்னா அவருக்கு 10% வரும், இன்னொருத்தர் வந்து 40% ஸ்லாப்னா அவருக்கு 40% கட்டுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே பழைய இதில் சொன்ன மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்ப 5 to 6% அப்படிங்கிற மாதிரி வித்ட்ரா பண்ணிக்கோங்க. பேங்க் எஃப்டியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன வரும்னு நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிறப்போ, பாண்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுடைய கேபிட்டலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை விட ஜாஸ்தியாக பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கேபிட்டல் எரோட் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எஸ்டபிள்யூபி வந்து ஒரு பவர்ஃபுல் டூல். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அது வந்து எஸ்டபிள்யூபி வந்து நீங்கள் எஃப்டி உள்ள பணத்தை வந்து நீங்கள் டெட் ஃபண்ட்லையோ ஹைப்ரிட் ஃபண்ட்லையோ பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் ஃபண்டில் ஓரளவு மீடியம் ரிஸ்க் இருக்குது. டெட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான் இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கம்மியான ரிஸ்கில் உள்ள ஃபண்டில் உங்ககிட்ட ஒரு 10,00,000 20,00,000 பேங்க் எஃப்டியில் இருக்குன்னா எடுத்தோடனே இதில் பண்ணிடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் பயம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 1,00,000 எடுத்து நீங்கள் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த டெட் ஃபண்ட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, உங்களுடைய எஃப்டி எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் ஆச்சுன்னா ஒரு 1 இயர் கழிச்சு இன்னொரு 2,00,000 எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர் பார்த்து இன்னும் ஆச்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பேங்க் எஃப்டியில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேங்க் எஃப்டியோட நல்ல ரிட்டர்ன் வரும், ஒரு ஸ்டேபிளான செகண்ட் இன்கமும் வரும், ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்கன்னா இதுல இருந்து நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்டுக்கோ இல்லை வந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கோ வந்து நீங்கள் போகலாம். என்னுடைய ப்ரெசன்டேஷன் இதோட முடிஞ்சிருச்சு. கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க.